ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இன்னைக்கு தைப்பூசம், அதனால முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான நாளாக தைப்பூச நாள் இருக்கு. பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் தங்களுடைய வீட்டில் நிறைய பேர் முருகப்பெருமானின் வேல் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க. அதே போல் தை திருநாள் அன்னைக்கு வீட்டில் வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க சிறப்பான பூஜைகள் செய்யணும். அந்த பூஜையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தைப்பூச நாள் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அன்றைய தினத்தில் தான் அம்பிகை முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு முருகருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் முருகரோட கையில் இருக்கும் வேலுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். நம்முடைய எதிரிகள் தொல்லை நீங்கும். அப்படிப்பட்ட வேலை தைப்பூச நாள் அன்னைக்கு எந்த முறையில் நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இந்த வழிபாட்டை காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம். காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, தீபமேத்தி வச்சிருங்க. அன்றைய தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீராகாரத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் உணவே எடுத்துக்காட்டியும் கண்டிப்பாக தண்ணி நல்லா குடிங்க, பால் பழங்களை எடுத்துக்கோங்க. இப்படி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். முருகப்பெருமான முழு மனதோடு நினச்சி விரதம் இருக்க நாம் ஆரம்பிக்கணும். பொதுவாக இந்த விரதத்தை மாலை 6 மணிக்கு வழிபாடு செஞ்சுட்டு தான் நிறைவு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் போது வேலை கண்டிப்பாக நாம் அந்த வழிபாட்டில் வச்சு நாம் செய்யணும். இதற்கு முதல்ல ஒரு தாம்பூலம் இல்லைனா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க. அதில் சட்கோண கோலம் போட்டுக்கோங்க. அதாவது முருகப்பெருமானுக்குரிய அந்த நட்சத்திர கோணம் போட்டு அதில் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ஓம் சரவண பவ எழுதி நடுவில் ஓம் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போது அந்த முக்கோணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல நாம் வேலை வச்சுக்கணும். அந்த ஓம் இடத்துல சுற்றி 6 விளக்குகள் வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நடுவில் வேலை வச்சு அந்த வேலுக்கும் நாம் வழிபாடு செய்யணும். முதல்ல அந்த வேலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் ஒன்று செஞ்சுக்கோங்க. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியம். அப்படிப்பட்ட நெய்வேத்தியத்தை வச்சு நாம் முருகனின் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யும் போது முருகப்பெருமானோட பரிபூரண அருளை நம்ம பெற முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், நாட்டு சக்கரை, ஏலக்காய், தேன், நெய் இது மட்டும் இருந்தாலே போதும். இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு முருகரை முழு மனதார நினச்சி நல்லா பிசைஞ்சு பஞ்சாமிர்தமாக தயார் செஞ்சுட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை வச்சு முருகப்பெருமானோட வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அப்புறமா சிவப்பு நிற மலர்களால் ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை சொல்லி வேலுக்கு அர்ச்சனை செய்யுங்க. இல்லை முருகப்பெருமானோட அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும் 108 அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். இப்படி அர்ச்சனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமானை நினைச்சு அகத்தியர் சொன்ன மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு முருகரோட எந்த மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்க. அதே போல வேல் இருக்குது இல்லையா, வேலுக்கு உகந்த அஷ்டோத்திரம் 108 இருக்கு. நீங்கள் அதை சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அது கூகுளில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இதை நீங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். இந்த முறையில் தைப்பூச திருநாளான இன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால முருகப்பெருமானோட அருளும் முருகனின் கையில் வேலாக இருக்கக்கூடிய அம்பிகையின் அருளும் பரிபூரணமாக நம்ம
நமக்கு கிடைச்சி எல்லா விதமான வெற்றிகளும் நமக்கு கையில் வந்து சேரும். அதனால இந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க. இது உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இல்லை எங்கள் வீட்டில் வேலும் இல்லை, முருகர் சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக பால் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க. இந்த பழங்கள் இது மாதிரி பஞ்சாமிர்தத்துக்கு உகந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்குரிய அந்த புக்கு இருக்குது இல்லையா, அந்த புத்தகம் என்னென்ன உங்ககிட்ட என்ன புத்தகம் இருக்கோ அதை வச்சு முருகப்பெருமானுக்குரிய பதிகங்களை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. வேல்மாறல் கண்டிப்பாக படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.